வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். தேனி சங்கத்தை சேர்ந்த மணிகண்டன் செக்ரட்டரி அவர்கள் நேற்று நம்ம சங்கத்தை குறை சொல்லியிருந்தாரு. பொதுவாக குறை சொல்லியிருந்தாரு. அதுக்கு நம்ம சீனியர் சிட்டிசன் சங்கத்தை செக்ரட்டரி கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசியிருந்தார் வீடியோவில், ஆடியோவில். அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன சார்? அவர் பேசின வச்சு உங்களுடைய கருத்து என்ன சார்? நானும் அந்த வீடியோ கேட்டேன். அவர் நம்ம சங்கத்தை பேர் சொல்லி குறை சொல்லலை, ஆனால் பொதுவாக மற்ற சங்கங்கள்னு சொல்லியிருக்காரு. நம்மளை அதிகமாக ஃபயர் பண்ணுறாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் மக்களே, நீங்கள் எல்லாருமே நீங்கள் கேட்டிருப்பீங்க, தேனி மணியோட பேச்சு கேட்டிருப்பீங்க. அதுக்கு பதிலுரை ஆற்றிய ராமகிருஷ்ணன், எங்களுடைய செக்ரட்டரி, அவருடைய பேச்சை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ராமகிருஷ்ணன் சாரை பொறுத்தவரை ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அவர் எதுக்குமே அதிகமாக உடனடியாக ரியாக்ட் பண்ண மாட்டார், கோவப்பட மாட்டார். நான் கூட கொஞ்சம் கோவக்காரன், ஆனால் ராமகிருஷ்ணன் கோவப்பட மாட்டார். நிதானமாக தான் பேசுவார், பொறுமையாக பேசுவார். அவரே நேற்று கோவப்பட்டு பேசியிருக்கிறாருன்னா, 2 வருஷமாக நானும் பார்த்ததில்லை. அப்போ அதில் எவ்வளோ உண்மை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். நான் கோவப்பட்டாலும் நானும் உண்மை தான் பேசுவேன். ஆனால் அவர் நிதானமாக பேசக்கூடிய ஆளே கோவப்பட்டிருக்காருன்னா அதில் உள்ள உண்மையை நான் இப்போ எடுத்து சொல்கிறேன் கேளுங்க. அவர் விட்டதெல்லாம் நான் சொல்கிறேன், ராமகிருஷ்ணன் சார் விட்டதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில சொல்கிறேன். இப்போ ஏலம் போயிட்டுருக்குது. இவன் குறை சொல்லிகிட்டு இருக்கான மற்ற சங்கத்தை. சரி, அவரே சொல்லுவோம், ஏன்னா எனக்கு பையங்க மாதிரி தான் இருந்தாலும் இந்த மரியாதையாக பேசுகிறேன். இப்போ மணிகண்டன் அவர்கள் அந்த சார்பால் இப்போ குறை சொல்கிறாரு மற்றவங்கள. நமது இந்த நிலைமைக்கு காரணம் யாருங்க? நமது இந்த நிலைமைக்கு காரணமே சாட்சாத் இந்த மணிகண்டன் தான். தேனி சங்கத்தின் செயலாளர் மணிகண்டன் தான் இதுக்கெல்லாம் காரணம். எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. நாம் ஆரம்பத்தில் என்ன சொன்னோம்? ஊராக போய் கேம்பெயினே நடத்தினோம். என்ன நடத்தினோம்? நிறுவனத்தில் போதுமான சொத்து இருக்குது, நான் ஸ்ட்ராட்டஜிலாம் போடுவேன், போர்டில் போட்டு 4 கட்டம் போட்டு பிரித்து கேட்குறவங்களாம் உங்களுக்கு தெரியும், என் மீட்டிங் கட்டம்லாம் தெரியும். 4 பிரித்து எப்படி அவங்க செட்டில்மெண்ட் பண்ணுவான் அப்படிங்கிறதெல்லாம் நான் நிறுவனத்தாட்ட கேட்டு நிறுவனத்தார் சொத்துக்களெல்லாம் இருக்கிறத கண்ணார பார்த்துட்டு நான் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், அவசரப்பட வேணாம். நம்ம இந்த மாதிரி அவசரப்பட்டு கம்ப்ளைண்ட்டுக்கு போனால் பல நாட்கள் ஆகும், புகார் எண்ணிக்கை அதிகமாக காலதாமதமாகும், தவிர்க்கவே முடியாது, ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஏன்னா எனக்கு மூளை இருக்குங்க, நான் அனுபவசாலி. மணிகண்டனுக்கு அது கிடையாது. அவர் சின்ன வயசு, அவருக்கு தேவையெல்லாம் பணம் தான். அப்போ எங்களை குறை சொன்னது யார் தெரியுமா உங்களுக்கு? இதே தேனி சங்கம் தான். இந்த தேனி சங்கத்தார் ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அசோக் உங்களுக்கு தெரியாது. இப்போ தேனி மணிகண்டனை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறத விட அவர் எப்படி ஆளுன்னு சொல்லிட்டு 100% தெரிஞ்ச ஒரு மனுஷன் இருக்கிறார், இன்னொருத்தர் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? நமது ஆரோக்கிய நண்பர் தான். கோயில்பட்டியை சேர்ந்த லீகல் வாய்ஸ் என்று யூடியூப் நடத்தக்கூடிய யூடியூபர் அட்வொகேட் அழகர்சாமி சார் தான். அந்த சார்வாளுக்கு இவர்களை பற்றி, முக்கியமாக மணிகண்டனை பற்றி 100% தெரியும். ஏன் சொல்கிறேன்னா, அவர் கூட சேர்ந்துட்டு தான் எங்களை நிறைய அவமானப்படுத்தினது இந்த மணிகண்டன் தான். இவங்களுக்குன்னு ஒரு சில ஆளுங்களை வச்சுருக்காங்க, இது அப்புறம் சொல்லுவோம். இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு? 7 எடுக்கைக்கு எம்எஸ்சிசிக்கு 1180 ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஃபீஸ் கட்டணும். 7 எடுத்ததுக்கப்புறம் 8260 ரூபா கட்டணும். அப்புறம் பத்திரப்பதிவு செலவுக்கு நேற்று கூட நீதியரசர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் எந்த அளவுக்கு 7 எடுக்கிறீங்களோ, அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடாது, கவர்மெண்ட் கைட்லைன் வேலைக்கு இல்லை, நீங்கள் எந்த அளவுக்கு 7 எடுக்கிறீங்களோ அந்த பணத்துக்கு தான் நீங்கள் 10% ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும், 2% சர்டிஃபிகேட்டு, சேல் சர்டிஃபிகேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கு யாருங்க காரணம்? சாட்சாத் இந்த மணிகண்டன் தான். இவர் மற்றவங்களாம் குறை சொல்லிட்டு இருக்கிறார், இப்போ உட்காந்துட்டு பெரிய யோக்கிய சிகாமணி மாதிரி. இவர் தாங்க காரணம். நாங்கள் எங்கள் சங்கத்தை குறை சொல்லி சதுரங்க வேட்டைன்னு ஒரு இது நடத்தினோம், ஒரு யூடியூப்பு. இவங்க தான் நடத்துனது, மணிகண்டன் அன்கோ தான் நடத்துனது. அப்போ மணிகண்டன் கூட வினோத்குமார்னு ஒரு தம்பி இருந்தாப்புல, எனக்கு தெரியும், வினோத்குமார் ஒரு தம்பி இருந்தாப்புல. அந்த தம்பி ஓரளவுக்கு நியாயமான தம்பி. இப்போ அந்த தம்பி எங்கெங்கே போனார்? இவங்க கூட இல்லை. அது எத்தனை பேருக்கு நீங்கள் தெரியும் தெரில. அந்த தம்பி ஓரளவுக்கு நியாயமான ஆள். அந்த தம்பி தான் என்கிட்ட பேசுவாப்புல, ஃபோன்லாம் பேசுவாப்புல. அப்போ இவங்க என்ன பண்ணுறது? சங்கத்தை குறை சொல்கிறது, எங்கள் சங்கத்தை குறை சொல்கிறது, மூத்த குடிமக்கள் சங்கத்தை குறை சொல்கிறது. அவங்க என்ன குறை சொல்கிறதுனா, இவங்க நிறுவனத்துக்கு ஜால்ரா தட்டுறாங்க, நிறுவனத்துக்கு கைக்கூலியாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் சங்கத்தை முடக்கணும், இவங்க புகார் கொடுக்காம தடுக்கிறாங்கன்னு சொல்லி மணிகண்டன் சொல்லி
காரைக்குடி பகுதியிலேருந்து ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு 2 வாட்டி கூட்டு விசாரிச்சாங்க. இவரோட வழிக்கு நிறைய அவங்க சங்க சார்பாக நிறைய அனுப்பியிருக்காங்க. சுந்தரத்தை யாராவது தடுக்கிறாரு. நான் தேனியில் போய் யாரையும் தடுக்கலை. தேனி பகுதிக்கே நான் போய் மீட்டிங்லாம் போடலை. ஏன்னா இவங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம ஏன் போகணும், பாவிகள் இருக்கிற இடத்துக்குன்னு சொல்லி நான் போகல. அந்த மாதிரி வேலைலாம் பண்ணி நான் கிட்டத்தட்ட வந்து 2-3 வாட்டி நான் இஓடபிள்யூக்கு விசாரணைக்கு போயிருக்கிறேன். ஆனால் இப்போ நிலைமை என்ன? இவங்க யார் கூட இருக்கிறாங்க, யாருக்காக இப்போ ஏழையை எடுத்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத தோலுரிச்சு காட்டுறதுக்கு தான் நான் இந்த வீடியோவை நான் இப்போ வெளியிடுறேன். மக்களே நல்லா புரிஞ்சுங்க. பசுத்தோல் போர்த்திய புலி வேஷதாரிகள் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இப்போ நிறையா பேர் அசோக்கு தேனி சங்கத்தில் இருக்கிறவங்க நிறையா பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் உங்கள் சங்கத்துக்கு வர சேர்த்துங்க சார், நீங்கள் தான் சார் ஒரு சரியாக பேசுகிறீங்க, நியாயமாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கேட்குறாங்க. ஃபோன் பண்ணுறாங்க நிறைய ஃபோன் பண்ணுறாங்க. நான் அவங்ககிட்டலாம் நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்களாம் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்னா, ஒருத்தர் ஃபோன் பண்ணார் தான் தேனி பகுதியிலேருந்தே ஒருத்தர் ஃபோன் பண்ணார் ராத்து. அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன் தெரியுமா? ஐயா நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். என்ன சார் சொல்லுங்கள் சார். நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, உங்களுக்கு பத்திரிக்கை வச்சுருக்காரு, நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க. 2 மண்டபத்தில் கல்யாணம் நடக்குது, பக்கத்தில் 2 மண்டபத்தில் கல்யாணம் நடக்குது. உங்களை அழைத்தவர் கல்யாண வீட்டில் போயிட்டு மண்டபத்துக்கு போயிட்டு நீங்கள் அவர் கையில் மொய் பணத்தை கொடுத்துட்டு பக்கத்து கல்யாண மண்டபத்தில் நடக்கிற இன்னொரு கல்யாண மண்டபத்தில் போய் நீங்கள் சாப்பாடு சாப்பிடுவீங்களா? அது சாப்பிட்டீங்கன்னா சரியான்னு கேட்டேன். இல்லை சார் நான் சாப்பிட மாட்டேன் சார், சாப்பிட்டாலும் தப்பு சார். இப்போ அந்த வேலையை தான் நீங்கள் செய்கிறீங்க. யாரை நம்பி நீங்கள் அந்த சங்கத்தை தேனி சங்கத்தில் சேர்ந்தீங்களோ இப்போ அவங்கள விட்டுட்டு ஏன் இங்கே வரீங்கன்னா, சார் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு கூட வந்திருக்கும் நினைக்கிறேன். 2-3 பேர் பேசினாங்க. நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு தான் ஏன் இப்போ உங்களை நம்பிக்கை இல்லை? ஆரம்பத்தில் ஏன் இவங்களை நம்புகிறாங்க, இப்போ ஏன் நம்பிக்கை இல்லைங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆரம்பத்தில் இந்த யோக்கிய சிகாமணி மணிகண்டன் தான் நிறுவனத்தின் தலைவர்களெலாம் பிடிச்சி கொண்டு இஓடபிள்யூ கொடுக்குறது. நிறுவனத்தின் தலைவர்னா சின்ன பசங்க பாவம் எஸ்ஹெச்சி டிஹெச்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பிடிச்சி கொண்டு போய் இஓடபிள்யூவில் கொண்டு ஒப்படைக்கிறது. அப்போ மனிஷா மேடம் டிஎஸ்பியாக இருந்தாங்க. அப்போ அவங்களும் அவங்கள நம்புகிறாங்க, தெரிய பசங்களை நம்புகிறாங்க நம்மளை விட. நாம் அந்த வேலையை செய்யலை. ஸோ இவனுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்ச உடனே பேனர் பிடிச்சிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, ஊரில் உள்ள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் வேன் பிடிச்சி கொண்டு இஓடபிள்யூ வாசலில் விட்டு கம்ப்ளைண்ட் பண்ண சொல்கிறது, இப்படி புகார்களை ஏற்றி விட்டதெல்லாம் இவன் தானே. இதே மணிகண்டன் தானே, படுபாவி மணிகண்டன் தானே. இப்போ வந்து குத்துது குடையுதுனா இது காரணம் யாரையா? நான் என்னையா சொன்னேன்? இன்றைக்கி அடுத்த சங்கத்தை குறை சொல்கிறேன். இவங்களுக்குலாம் என்ன யோக்கியதை இருக்குது குறை சொல்கிறதுக்கு? இவ்வளோ தூரம் முதலீட்டாளர் கொண்டு வந்து நிறுத்தினதே அவன் தானே. இவ்வளோ செலவுகள், இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ காலதாமதம் ஆகிறதுக்கு இவன் தானே காரணம். அட்வொகேட் கமிஷனில் முடிச்சிருந்தேனாக்கா நான் பேசி வச்சுருந்தேன் நிறுவனத்தில் தலைவர்கிட்ட கமலக்கண்ணன் பாலாட்ட. அட்வொகேட் கமிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து சொத்துக்கள் வந்து எழுதி கொடுக்குற மாதிரி இருந்தாங்க. அவங்களே நமக்கு எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா கவர்மெண்ட் கைட்லைன் வேலைக்கு இப்போ ஸ்டாம்ப் அப்புறம் வேணா போதும். இந்த எம்எஸ்சிசிக்கு அழக்கூடிய தண்டங்கள் எல்லாமே எல்லா இதுவும் வேஸ்ட்டாக போயிருக்காது. நமக்கு மிச்சமாக இருக்கும். இப்போ கப்பம் கட்டிகிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாருமே. இதுக்கு அவன் தானே காரணம். இவனுக்கு என்ன யோக்கியதை இருக்குது குறை சொல்கிறதுக்கு? அப்புறம் இந்த யூடியூபர் அழகர்சாமி அட்வொகேட், அவர் வந்து எங்களை திட்டின மாதிரி ஒரு ஆடியோ நாங்கள் எல்லாத்துக்கும் பதிவிட்டோம். உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. கண்ணா அப்படின்னா கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுற மாதிரி. நல்லா அதை உற்று கவனித்து பார்த்தவங்களுக்கு தெரியும். அட்வொகேட் அழகர்சாமி அப்படி பேசக்கூடிய ஆள் இல்லை. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நான் உன்னிப்பாக கவனித்து கேட்டதில் நான் அட்வொகேட் அழகர்சாமி பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்னை திட்டுவார். நான் சுனான் திட்டுவார். அவனை எங்கே சுந்தர் தியாகராஜன் எங்கன்னு சொல்லி கேட்பார். அதன் பிறகு என்னுடைய பெண்டு பிள்ளைங்களெல்லாம் மனைவி பிள்ளைங்கள்லாம் திட்டுறது யாருன்னா இன்னொரு நபர். இது நிச்சயமாக இப்போ இந்த வீடியோவை பார்த்தாருன்னா அழகர்சாமியை கண்ணில் தண்ணி விடுவார். நிச்சயமாக அவர் கிடையாது. அவர் தண்ணி போட்ட மாதிரி எனக்கு தெரியல. கூட இருக்கவன் தான் தண்ணி போட்ட மாதிரி பேசுகிறான். இவர் தெளிவாக பேசுகிறா. நான் அட்வொகேட் அழகர்சாமி பேசுகிறேன்னு சொன்னார். அப்போ அவர் கூட அப்படி பேசுறது காரணம் யார் தெரியுமா? சாட்சாத் இந்த தேனி சங்கத்தார் தாங்க. இந்த தேனி சங்கத்தார் தான் கூட இருந்தாங்க. இப்போ தேனி சங்கத்தார் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு மண்டலம் அப்படின்னு வச்சுருந்தாங்க தெரியுமா? எல்லா சங்கத்தையும் இணைச்சி தூத்துக்குடியில் ஒரு தம்பி, அந்த தம்பி பேர் ஞாபகம் இல்லை, ஒரு தீவிரமான ஆள், போலீஸ் ஸ்டேஷன்லாம் அந்த ஏஜென்ட்லாம் எடுத்து விட்டவர். அடுத்து வந்து சிவகாசி ராமூர்த்தி, அடுத்து கணேச அப்போ இல்லைன்னு நினைக்கிறேன், ரோஷன் கான் சார். திருச்சியில் ஒரு தம்பி, அவர் பேர் ஞாபகம், ஒல்லியாக இருப்பார், ஓஎஃப்டியில் வேலை செய்கிறாரு, அவர் பேர் எனக்கு ஞாபகம், அவரெல்லாம் இப்போ எங்கன்னே தெரில காணும். இவங்களெல்லாம் ஒருங்கிணைந்த மண்டலம்னு வச்சுக்கிட்டு
ரோஷன்கான் சாரை வச்சு என்னை எவ்வளோ வாட்டி திட்டிருப்பானு தெரியுமா அவனுங்க? அவ்வளோ மோசமாக பேசக்கூடிய ஆளுங்க. ஒரு 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 தரந்தாழ்ந்தவங்க இவ்வளோ தூரம் மக்களை வந்து புகார்களை எண்ணிக்கையை அதிகப்படுத்தி விட்டுட்டு இன்றைக்கி வந்து உட்காந்துட்டு நான் தான் எல்லாம் செஞ்சிட்ருக்கேன், மற்ற சங்கம்லாம் சும்மா தூங்கிட்டு இருக்கான்னா, நான் கேட்குறேன், நீங்கள் கோர்ட்டுக்கு போய் என்னையா பண்ணீங்க? நீங்கள் கோர்ட்டுக்கு போய் என்ன ரிசல்ட்டு? நீ கொடுத்த சொத்துக்களை அட்டாச் பண்ணியிருக்காங்களா? பண்ண மாட்டாங்க. காவல்துறைக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. காவல்துறை மேலே கை வச்சுட்டு ஒருத்தர் சும்மா வெளியில் போயிட முடியுமா? அலைய முடியுமா? அவங்களுடைய வேலையை களங்கப்படுத்திட்டு அவங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செய்கிறேன்னு சொல்லி நீ கொடுத்தனா அவங்க அட்டாச் பண்ணிடுவாங்களா? அதையும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லலாம். அதை வந்து கோர்ட்டில் வந்து தப்பு சொல்கிறது, இந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. என் வாயை கிளறக்கூடாது. இதோடு நிறுத்திக்கிறேன். சொல்லுங்கள் போகலாம் சார். அது வந்து ஆக்ஷன் எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாரும் ரேட்டு ஏற்றி விட்றாங்க, ரேட்டு அதிகமாக போகுது, ஆட்டோ பிட் போட்டுடுறாங்க, அதை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு சில குறைகள்லாம் ஃபோனில் சொல்கிறாங்க சார். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். மக்களை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இதுலேயும் சம்மந்தப்பட்ட யாருன்னா தேனி மணிகண்டன் தான். அந்த சார்பால் தான் இப்போ வந்து ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அந்த பகுதியில் மக்கள் எல்லாம் வாங்க நான் ஏழு எடுத்துறேன்னு சொல்லிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டை வாங்கிக்கிட்டு ஒருத்தர் ஒரு பிளாட் எடுக்க சொன்னால் அவருக்கு ரெண்டு பிளாட்லாம் எடுத்து இந்த மாதிரி மோசடி பண்ணிகிட்டு இருக்காருன்னு நான் சொல்லலைங்க, சத்தியமாக சொல்கிறேன். நான் சொல்லலை. இஓடபிள்யூவில் அவங்க லாயர் முன்னிலையில், அவங்க லாயர் அன்றைக்கி அங்கே இருந்தாங்க, இஓடபிள்யூ இருந்தாங்க. அவங்க லாயர் முன்னிலையில் டிஎஸ்பி சாரு, இன்ஸ்பெக்டர் மேடம் பேர் என்ன, நல்ல பேர் ஆச்சு டக்குனு, இன்ஸ்பெக்டர் மேடம் அவங்க விட்ட சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதுதான். என்ன சொன்னார்னா, விஜயா மேடம் என்ன சொன்னார்னா, அவர் தேனிக்காரங்க மணிகண்டன் இந்த மாதிரி தகாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காப்புல, என்கிட்ட 2-3 கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அவங்கள பற்றி அப்படின்னு. எப்படின்னாக்கா, ஒரு நபர் எனக்கும் ஃபோன் பண்ணார். அந்த நபர் அவர் பாவம் அப்புறாடி ரொம்ப கம்மியாக முதலீடு பண்ணியிருக்காரு. ஒரு பிளாட்டை தான் எடுக்கணும் அவருக்கு. யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் கொடுத்துட்டாரு. இவனுங்க 3 பிளாட்டை கோட் பண்ணியிருக்கானுங்க. இது நான் சொல்லலை, டிஎஸ்பி சொன்னார். வேணா டிஎஸ்பிகிட்ட போய் கேட்டுக்கிட்டோம். அவனுங்க நான் பொது வழியில் அப்படிலாம் குற்றப்படுத்துகிற ஆள் கிடையாது யாரையுமே. இந்த ஏற்றி விட்றான் இல்லையா, நான் நேற்று கூட சொன்னேன், நாகரிகமாக சொன்னேன், லீடர்கள் போட்டி போட்டு ஏற்றி விட்றாங்க, அவங்களும் எடுக்கணுங்கிற ஆர்வத்தில் போட்டி ஏற்றி விட்றாங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். தோழர்களே, இதுதான் சுந்தர தியாகராஜனுடைய நாகரிகம்னா இதுதான். என்கிட்ட இந்த மணிகண்டன் கற்றுக்கணும். சின்ன பயிலுக்கு அவனுங்களாம் எங்கிட்ட கற்றுக்கணும். நாகரிகங்கிறது நான் சொல்லலை. ஆனால் ஏற்றி விடுவது யாருன்னா, முக்கியமான பங்கு வகிப்பது இந்த மணிகண்டன் அண்ட் கோ தேனி சங்கத்தார் தான் இப்படி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஆட்டோ பிட்னு போட்டுறானுங்க. ஆட்டோ பிட்னா என்ன தெரியுமா? ஒரு 10,20,000 ஒரு பிளாட்னு வச்சுங்களேன், அதுக்கு 12 லட்சம் 13 லட்சம் 14 லட்சம்னு கோட் பண்ணி ஆட்டோ பிட்டு போட்டாங்கன்னா அதுக்கு கீழே யார் கேட்டாலும் அவங்களுக்கு கிடைக்காது. அந்த அமௌண்ட்டு மேலே வரும்போது தான் அவங்களுக்கு பிட்டாகும். ஸோ இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன்னா மணிகண்டன் தேனி சங்கத்தை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க சங்கத்தாளுங்களே எங்களுக்கு நிறைய ஒரு முறையிட்டு இருக்காங்க. இது இஓடபிள்யூ காவல் நிலையத்துக்கும் தெரியும். நான் முதல்ல சொன்ன குற்றச்சாட்டு பயங்கரமான குற்றச்சாட்டு. ஒருத்தர் ஒரு பிளாட் எடுக்க சொல்லி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா அவங்க பேரில் 2 பிளாட் 3 பிளாட் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி 3 பேர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க டிஎஸ்பிகிட்ட. டிஎஸ்பி எங்கள் முன்னால் அவங்க லாயர் கூட இருந்தாங்க. தேனி சங்கம் நாங்கள் எங்கள் லாயர் சொல்லி பீத்திக்கிறாங்க இல்லையா, அந்த லாயர் சொன்னதை அவர் கூட இருக்கும்போது தான், அந்த லாயர் கூட இருக்கும்போது தான் டிஎஸ்பி விஜயா மேடம்கிட்ட அது இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னார். இது உண்மை. அதனால் இவங்க ஏன் ஏற்றி விட்றாங்கிறத நான் அப்புறம் வரேன். அடுத்து வந்து இப்போ தேனி மணிகண்டன் வந்து சங்கத்தை வந்து ஒரு வீடு பிடிச்சி வேலை எடுத்துறான்னு சொன்னீங்க இல்லையா, அதான் இப்போ சொன்னேன்ல. அதே மாதிரி நம்ம சீனியர் சிட்டிசன் சங்கம் வந்து ஏன் சார் செய்ய மாட்டேங்குது? என்ன காரணம்? அது கொஞ்சம் தெரிவிச்சா இல்லை செய்வீங்களா? நமக்கும் பாலா காசு கொடுத்தாருன்னா நாம் அந்த வேலையை செஞ்சு கொடுப்போம். அப்படிங்களா சார்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுது சார். நீங்கள் எப்போ கொஞ்சம் லேட்டாக தான் புரியக்கூடிய ஆளுங்க. நான் சொல்கிற பதில் நல்லா கவனிங்க. நமக்கும் அந்த மாதிரி காசு கொடுத்து ஒரு வீடு எடுத்து கம்ப்யூட்டர்லாம் கொடுத்து உட்காந்து பணங்கள் நிறையா கொடுத்தாங்கன்னா நாமளும் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கோம். அந்த வேலையை நாங்கள் செய்யத்தான் போகிறோம். அவங்க கொடுக்குறாங்களே இல்லையோ, நம்ம சங்கத்து காசை வச்சு நம்ம செய்யத்தான் போகிறோம், மக்களுக்காக செய்யத்தான் போகிறோம். இப்போதைக்கு நாங்கள் ஏன் செய்யலாம், எங்களுக்கும் பாலா கொடுத்தாருன்னா செய்வோன்னு தான் நான் பதில் சொல்லுவேன், வேறு ஒன்றும் சொல்ல மாட்டேன்.
இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? புரிஞ்சுங்க சார். நான் யாரையும் வந்து குற்றப்படுத்த விரும்பலை. புரியுறவங்க புரிஞ்சுக்கிங்க. அடுத்து வந்து மணிகண்டன் மட்டும்தான் கோர்ட்டுக்கு போகிற மாதிரியும், அவர் தான் அவர் சொல்கிறத அட்டாச்மெண்ட் பண்ணுறது கேட்குற மாதிரியும், அவர் வந்து வாதாடுற மாதிரியும் சொல்கிறாரு. சீனியர் சிட்டிசன் சங்கம் ஏன் சார் வக்கீல் வைக்கல? எப்பொழுதும் நீங்கள் தான் போகிறீங்க. இது அருமையான கேள்வி, நல்ல கேள்வி. இந்த கேள்வி கேட்டால் சிரிப்பு தான் வருது. தோழர்களே, ஒன்று புரிஞ்சுக்கிங்க. இவனுங்க எல்லாம் வந்து கோர்ட்டுகளை போய்ட்டு என்னத்தை சாதிச்சானுங்க? வருஷ கணக்காக லாயர் ஃபீஸ்ன்னு சொல்லி எழுதுறாங்க கணக்கு. நீங்கள் சங்க கணக்கை நீங்கள் கேளுங்க, சங்க கணக்கை கேட்டு வாங்கி பாருங்கள். லாயருக்குன்னு ஃபீஸ் எழுதுவானுங்க. ஆனால் லாயருக்கே காசு கொடுக்கல தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்க லாயரு எங்கிட்ட முறையிட்டு இருக்காங்க. சார் கொஞ்சம் வந்து நீங்கள் மணிகண்டன் கொஞ்சம் பேசுங்க சார், எனக்கு காசு தர மாட்டேங்கிறார் சார். கேட்டால் பாலா இத்தனை நாள் காசு கொடுத்துருந்தாரு, இப்போ கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு என்கிட்ட சொல்கிறாருன்னு மணிகண்டனே சொன்னதாக அவங்க லாயர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆதாரம்லாம் கிடையாது, அவங்களோட மனசாட்சி தான். லாயர் மேடம் கூட இப்போ பயந்து போய் இல்லைன்னு சொல்லிடலாம், இல்லைன்னு சொல்லிடலாம். நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன், அவங்க லாயருக்கே காசு கொடுக்கல. ஆனால் நீங்கள் சங்கத்து கணக்கு வாங்கி பாருங்கள், எத்தனை லட்சம் எழுதியிருக்கான்னு தெரியும். தட் இஸ் மணிகண்டன். வாங்க எங்கள் சங்கத்துக்கு வாங்க. இளைய குடிமக்கள் சங்கம், மூத்த குடிமக்கள் சங்கத்தினுடைய லெக்சரை தூக்கி போடுறோம், கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். எல்லாமே வெயிட் வெள்ளை அறிக்கை மாதிரி இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் பில்லு எல்லாம் திறந்த புத்தகமாக இருக்கும். எங்களுடைய கணக்கு வழக்கு எல்லாமே அவன்கிட்ட போய் நீங்கள் கேட்க முடியுமா? கேட்டு பாருங்கள். லாயருக்கு காசு கொடுக்கல, அவங்க லாயர் எங்கிட்ட புலம்புறாங்க, பாலாட்ட கூட்டிகிட்டு போங்க பாலா சார்ன்றாங்க. பாவமாக இருக்கு அவங்கள பார்த்தா. ஒரு பெண்மணியை போய் இப்படி ஏமாற்றலாமா? இப்படி ஏமாற்றி விட்டு யோக்கிய சிகாமணி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானே, இவனெல்லாம் என்னங்க சொல்கிறது? மக்களை தான் ஏமாத்துறாப்புல. எவ்வளோங்க சந்தா வாங்கினானுங்க? 1000 ரூபா சந்தா வாங்கினா ஆரம்பத்தில். பாண்டுக்கு காசு வாங்கினாங்க. நீங்கள் 10 லட்ச ரூபா பாண்டு வாங்கினீங்கன்னா 1000 ரூபா கொடுக்கணும். 1 லட்சம் 1 கோடி வச்சுருந்தீங்கன்னா 1 லட்சம் கொடுக்கணும். இப்படி கணக்கு போட்டு வாங்கினவங்க அந்த காசில் எங்கே போச்சு? கணக்கு கேட்குறீங்களா? வாங்க எங்கள் சங்கத்துக்கு வாங்க. நாங்கள் முறையை தணிக்கை பண்ணியிருக்கோம். வரவு செலவு கணக்கை தணிக்கை பண்ணது நாங்கள், ஆண்டறிக்கை சமர்ப்பித்தது ஜிபியில். இதில் நாங்கள் காமிக்கிறோம். இதுதான் மூத்த குடிமக்கள் சங்கத்துக்கும் தேனி சங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க. நான் இத்தனை நாள் வாயை திறக்கூடாது இந்த நாகரிகங்கிறது. இப்போ டிஎஸ்பி சொன்னேன் இல்லையா, இந்த ஏலத்தை ஏற்றி விட்றாங்கன்னு சொல்லிட்டு, ஏலத்தில் குளறுபடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, நான் நேற்று கூட ஆடியோவில் பேசலையே. அதை ஏன் பேசலை? நாகரிகங்கிறது. அவர் ஒரு சங்கம் நடத்துகிறாரு, நம்ம அவங்க வந்து குற்றப்படுத்தக்கூடாது. அவங்கள நம்பியும் அப்பாவி மக்கள், அவங்களையும் நம்பி நல்லவங்க நம்பி நிறைய பேர் இருக்கான். யூடியூப் அவன் போட்டாலும் கமெண்ட்ல போடுறான், ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும் தான் வாயார வாழ்த்துறான். அந்த மக்களுமே இப்படி ஏமாத்துறீங்களையா? அடுவாங்க. அவங்களுக்கு என்ன யோக்கியம் இருக்குது அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறது? மக்கள் போய் கஷ்டப்படுறாங்களா? இவர் மக்களுக்காக நிற்கிற மாதிரி. நீ யாருக்காக இப்போ யார் எடுத்து கொடுக்குறான்னு எனக்கு தெரியும், யார் உனக்கு காசு கொடுக்குறான்னு எனக்கு தெரியும். மக்களே, கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். கெட்ட குமாரன் கதைன்னு ஒரு கதை இடையில சொன்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பைபிளில் கெட்ட குமாரன் ஒரு கதை உண்டு. ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், அந்த செல்வந்தனுடைய இளைய குமாரன், அவன் வந்து கெட்ட சுபாவம் உள்ள, எல்லா திருட்டுத்தனம், எல்லா அயோக்கியத்தனமும், எல்லா முள்ளமரித்தனமும் உள்ள பையன். சொத்தை பிரித்து வாங்கிட்டு போயிடுவான். மூத்த மகன் அமைதியாக அப்பா கூட இருந்து, அப்பா சொல் பேச்சுக்கிட்டு அப்பாவுக்கு மரியாதை கொடுத்துட்டு அப்பா கூட இருந்து வேலை செஞ்சு பணத்தை சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருப்பான். இந்த இளைய குமாரன் போனவன் எல்லா கெட்டப்பளும் உண்டு, குடியிலேருந்து எல்லா கூத்தியாக இருந்து எல்லாம் உண்டு, எல்லாம் செலவு பண்ணிவிட்டு சாப்பாடு காசு இல்லாமல் இன்னொரு பணக்கார வீட்டில் போய் பண்ணி மேய்க்கிற வேலை செய்வான். பண்ணி மேய்க்கிற வேலை செஞ்சுட்டு அந்த பண்ணிக்கு போடுற தவிட்டு எடுத்து எடுத்தும்மா, பசிக்கு தவிட்டு, பண்ணிக்கு வைக்கிற தவிட்டு எடுத்தும்மா. அப்போ மனம் திருந்தி, இது எங்கள் அப்பா வீட்டில் போனால் எங்கள் அப்பா வீட்டில் உள்ள வேலைக்காரங்களே நல்லா உட கொடுத்துறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, நான் அங்கேயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருவான். அவர் அப்பா வந்து பெத்த பாசம் இல்லையா, கட்டி பிடிச்சி அழைச்சி முத்தம் கொடுத்து அவருக்கு விருந்துலாம் வைப்பார். அப்போ மூத்த குமாரன் போய் கேட்பான், உம்மை கூடயே நான் இருக்கிறேனே, உம்மை நீ சொல்கிறலாம் நான் செய்கிறேனே, நீ இப்போ அவனை இப்படி கவனிக்கிறீரே நியாயமானு கேட்பான் அந்த மூத்த குடிமகனே. எனக்கு வாயில் வந்துச்சு பாருங்க. அப்புறம் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த மிகப்பெரிய செல்வந்தர் நிறுவனம் இப்போ பாலா தான். அந்த மூத்த குடிமக்கள் சங்கம், இளைய குடிமகன் யார் நீங்களே முடிவு பண்ணிங்கண்ணே. அந்த இளைய குடிமகன் வேறு யாரும் இல்லை, கெட்ட குமாரன் இதே மணிகண்டன் தான். பைக்கிறவங்க நான் குற்றப்படுத்துறேன், யார்கிட்ட காவல்துறை எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டேன். என்ன பண்ணுவான்? அதிகமாக
இன்னும் 4 வருஷத்தை திட்டுவான், திட்டுறதுக்குன்னு வச்சுருக்கான் ஆளுங்களை. அதை தான் சார் கடைசியாக கேட்க வந்தேன். கேளுங்க. இப்போ நேற்று மணியன் போட்ட வீடியோவுக்கு சீனியர் சிட்டிசன் தலைவரும் செக்ரட்டரியும் ரியாக்ஷன் கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் போட போகிற வீடியோக்கு என்ன ரியாக்ஷன் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்க? அவர் ரியாக்ஷனா? அவர் ரியாக்ஷன் என்ன தெரியுமா? அவருக்கு இதுக்குன்னே ஒரு 2-3 லேடிஸ் வச்சுருக்கிறாரு அவங்க சங்கத்தில் திட்டுறதுக்குன்னே. இவர் மனைவியே திட்டுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு சொல்லியிருக்காங்க. இது உங்களை இந்த மாதிரி பேசுனது அவங்க மனைவியெல்லாம் சொல்லியிருக்காங்க எனக்கு. அது நான் பாவம் அந்த சகோதரியை நான் குற்றப்படுத்த விரும்பலை. பாவம் அவங்கெல்லாம் என்னுடைய பிள்ளைங்க இப்போ என் பொண்ணு மாதிரி தான் ஆகணும், அவங்கள குற்றப்படுத்த விரும்பலை. ஆனால் இவங்க 2-3 ஆளுங்க வச்சுருக்காங்க, லேடிஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. எங்களுக்கு அதாவது இவங்களுக்கு குழப்பு என்னென்னா, யாராவது ஒருத்தர் பிடிக்கலனாக்கா அவரை டேமேஜ் பண்ணுறதுக்குன்னே அவர் பேசின ஆடியோ ஏதாவது எடுத்து போடுறது, ஏதாவது இந்த மாதிரி இந்த தகுடத்தாவலெல்லாம் யூடியூப்பில் நல்லா பண்ணுவானுங்க. யூடியூப்லேயே நிறைய சம்பாதிக்கிறானுங்க. நம்ம யூடியூப்பில் பாருங்க விளம்பரமே வராது, அவன் யூடியூப் பாருங்க விளம்பரம் வரும். அவன் சம்பாதிச்சிட்டு இருக்கிறான், அவன் நிறுவனத்துலேருந்து வாங்கி சம்பாதிச்சிட்டு இருக்கிறான், யூடியூப் போட்டு சம்பாதிக்கிறான். அந்த யூடியூப்பை பார்த்து மக்கள் ஏமாந்து போய் கமெண்ட் போடுறான், நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறான். என்ன சொல்ல தெரில. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, புகழேந்தின்னு ஒருத்தர், அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார் நினைக்கிறேன். புகழேந்தி நல்ல பேர் முடிஞ்ச அவர் புகழேந்தின்னு. அவரெல்லாம் என்ன பேச்சு பேசுகிறார் தெரியுமா? என்ன பேச்சு பேசுகிறார்? தேனி சங்கத்தில் இருந்தவர் தான் அவர். இப்போ எங்கே இருக்காருன்னே தெரில, யார் கூட இருக்காரு, ராமூர்த்தி கூட இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி ஆளுங்களை விட்டு திட்ட விடுறது, யூடியூப்பில் தவறுதலாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது, சதுரங்க வெட்ட மாதிரி இவெல்லாம் போட்டு எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி அசிங்கப்படுத்து. என்னுடைய குடும்ப வாழ்க்கையை அசிங்கப்படுத்தினாயா? இதே மணிகண்டன் இந்த டேவிட்னு ஒரு பையன் இருக்கான், இந்த தேவகோட்டை ரீஜனில் டேவிட்னு ஒரு பையன் இருக்கான், லீடர். அவன்கிட்ட சொல்லி நான் டேவிட் பையன் நான் சத்தம் போட்டேன். அப்போ டேவிட்லேருந்து இவனுங்க வீடியோ ரெடி பண்ணி கொடுத்து என்னுடைய திருமண வாழ்க்கையை கொச்சப்படுத்தினானுங்க. இவர் 2 பொண்டாட்டி வச்சுருக்கிறாரு, அதனால இவருக்கு இடுப்புலாம் வருதுன்னு அந்த டேவிட்டுங்கிற பையன் பேசினான். அவர் ஒரு சின்ன கல். அவன் இல்லை இந்த சின்ன கல்லுக்கு சொல்லி கொடுக்குறானுங்க. அந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி இவனுக்கு தான் நான் பகிரம் குற்றம் சாட்டுறேன். என்னை பற்றி இவனுக்கு என்ன தெரியும்? எனக்கு முதல் மனைவி ஒரு ஈகோ பிடிச்ச ஆள், நான் கொஞ்சம் கோவப்படக்கூடிய ஆள், 2 பேருக்கு செட் ஆகலை. அவங்க பேங்க்கில் வேலை செய்கிறாங்க, பேங்க்கில் பெரிய அதிகாரி, அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, பிடிக்கல விட்டு போயிட்டாங்க. அதான் உங்களுக்கு தெரியா? 2 பிள்ளைங்களை நான் வளர்த்தேயா? 2 பிள்ளைங்களை நான் வளர்த்தேன், ஆளாக்கி விட்டேன். பிள்ளைங்க ஆலமரமாக வளர்ந்து நிற்கிது, நான் வளர்த்தேன். ஆனால் இவனுங்க என்ன குச்சப்படுத்தி பேசுனானுங்க. இந்த குழந்தைங்கிறவெல்லாம் பேசினாரு, இந்த டேவிட்டுங்கிற போய் பேசினான். இதைத்தான் அவனுக்கு பண்ணுவானுங்க. தோழர்களே, நீங்கள் சங்கத்தில் கணக்கு கேளுங்க, முறையாக கணக்கு இருக்கான்னு கேளுங்க. முதல்ல அவன் அதுக்கு என்ன பதில் சொல்லட்டும். நான் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன். நான் என்னுடைய கணக்கு வழக்கை போடுறேன், அவனுடைய கணக்கு வழக்கை போட்டோம். நாங்கள் லாயருக்குன்னு ஒரு பைசா இது வரைக்கும் எழுதலைங்க. நான் தானே போய் பேசுகிறேன் கோர்ட்டில், நான் போய் பேசுகிறேன்ல. அப்போ எனக்கு ஃபீஸ் எடுத்துக்கலாமா? இவன் செய்வான் அந்த வேலையை. போய் நீங்கள் கேட்டு பாருங்கள். லாயர் அம்மா எங்கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க, பணம் தரலன்னு. நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசி வாங்கி கொடுங்க சார்ன்றாங்க. ஆனால் இவன் எவ்வளோ கணக்கில் இருக்கான்னு நீங்கள் போய் அவன் கணக்கு எடுத்து பாருங்கள். ஒரு சங்கம்னு இருந்தால் வரவு செலவு கணக்கு தாக்கல் பண்ணணும். இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன், இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. நான் அந்த லாயரே நம்ம காட்டி கொடுத்த மாதிரி கூட ரொம்ப அமைதியாக இருந்தேன். இன்றைக்கி வெடிச்சு தான் வெளியே வருது, பொங்கி தான் வெளியே வருது. எவ்வளோ கீழ்த்தரமான இவங்கெல்லாம் அவங்களையும் கொண்டாடுறாங்களா மக்கள்? ஐயா, ஆரம்பத்தில் எல்லாம் இவங்களையும் பிடிச்சி கொடுத்தான் இல்லையா? மணிகண்டன் தான் பிடிச்சி கொடுத்தான், லீடர்ஸ்லாம் தேனி பகுதியில் லீடர்ஸ்லாம் பிடிச்சி கொடுத்தான்ல. குருசாமின்னு ஒருத்தனை டார்கெட் பண்ணான்ல. குருசாமி நல்லவன் கிடையாது, எனக்கு நான் நன்றி கெட்ட போய் அவன், அதை விட்டுருங்க. நான் கேட்குறேன், இதே மணிகண்டன் ஏன் சார்லஸை டச் பண்ண மாட்டேங்கிறான்? சார்லஸை டச் பண்ணணும்ல, பாலாவை டச் பண்ணணும்ல, இவங்க கமலக்கண்ணன் டச் பண்ணணும்ல, கமலக்கண்ணன் பிரதரை டச் பண்ணணும்ல, இடையில இருக்க கார்த்திகேயன், முத்துக்குமார், இளையராஜாலாம் இருக்கான், நிறைய பேர் இருக்கான்ல, அவங்கள ஏன் தொட மாட்டேங்கிறான்? நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்களா? எல்லாம் விட்டமின் எம். சரி, அவன் சம்பாதிச்சுட்டு போட்டோம். அவன் கொள்ளைக்கார பயில்க, கொள்ளைக்காரனை வந்து ஒருத்தர் இருப்பார், அவர் யார், பெரிய இங்கிலீஷ்காரரு. கொள்ளைக்காரன் வந்து பிடிங்கி மக்கள்கிட்ட கொடுப்பாரு, நல்ல பேர் உண்டு. ராபின்ஹுட் மாதிரி இருந்துட்டு போவான். ராபின்ஹுட் கொள்ளைக்காரன் வந்து எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்தான். இவனுக்கு அப்படி கிடையாது. அவன்கிட்ட லீடர்களை மிரட்டி பிடுங்கி இவன் தான் பாக்கெட்டில் போடுவான், இவன் யாரும் கொடுக்க மாட்டான். நாமளாவது இந்த முதியவன் நான் கொடுத்துருக்கேன், 1 கோடி ரூபா செட்டில் பண்ணியிருக்கேன், 1 லட்ச ரூபா போட்ட மக்களுக்கு நான் காசு கொடுத்துருக்கேன், 1 கோடி ரூபா செட்டில் பண்ணியிருக்கேன், என்னோட சொந்த உழைப்பில் இருந்து எடுத்து கொடுத்துருக்கேன், நிறுவன தலைவரோட சப்போர்ட்டோட. அப்போ இவங்களெல்லாம் ஏன் அவன் டச் பண்ண மாட்டேங்கிறான்?
நீங்கள் கேளுங்க. இவனுடைய லாயர் வந்து எங்கிட்ட வருத்தப்பட்டாங்க, எம்எஸ்சிஸில் பதிவு பண்ணுறதுக்கு மணிகண்டன் ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறான், ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, நீங்கள் பாலாட்ட சொல்லுங்கன்னு எங்கிட்ட சொன்னாங்க. நடந்த உண்மை நான் சொல்கிற எல்லாம் அத்தனை சத்தியம், உண்மை. பைபிளில் சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு, அதனால நான் சத்தியம் பண்ணாமல் இருக்கேன். அப்படியே அப்படி ஆளுங்க இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி எங்கேருந்து வர காசை எடுத்து இவங்களுக்கு எல்லாம் பைசா. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க ஏழை எடுத்து கொடுக்குறாங்கன்னு. எல்லாம் விட்டமின் எம் வர வேண்டிய இடத்துலேருந்து வருது. எங்களுக்கு வந்து நான் தைரியமாக ஒத்துக்குவேன், ஆமாம் எனக்கு நிறுவனம் கொடுத்தாங்க அப்படின்னு. ஏன்னா சொல்கிறேன்னா ஐயா, உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆரம்பத்துலேருந்தே நிறுவனமும் இருக்கணும், முதலீட்டாளருக்கு வாங்கி கொடுக்கணுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. நான் அதுலேருந்து விலகவே மாட்டேன். நிறுவனம் இருந்தால் தான் நமக்கு கிடைக்குங்கிறது ஒன்று உண்டு. அவங்கள உள்ளே வச்சு நமக்கு கிடைக்காங்கிறது நான் ஆரம்பத்தில் இது இப்போ தான் சொல்லுவேன். ஆனால் இவனுக்கு ஆரம்பத்தில் நிறுவனத்தெல்லாம் எழுத்துட்டு இப்போ கள்ள உறவு வச்சுட்டு இருக்கானே, இவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குங்க பேசுறதுக்கு? கள்ள உறவு, நான் கொச்சையாக சொல்கிறேன், கள்ள உறவு, கள்ள தொடர்பு வச்சுட்டு இருக்கிறான். கெட்ட குமாரன் நீங்கள் நல்லவன் நினச்சிட்டு ஏமாந்துட்டுருக்கீங்க. எத்தனை பேர் என் வீட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க, என் சங்கத்தில் சேர்றேன்றாங்க. அந்த மாதிரி சகோதரலாம் நான் வந்து அவங்களோட சந்தா எனக்கு பெருசு கிடையாதுங்க. ஆனால் சர்வீஸ் பண்ணு, வாங்குகிற காசுக்கு தப்பாக சொல்ல வேண்டியது, பொய்யாக சொல்ல வேண்டியது. கோர்ட்டில் ஒன்று நடக்கும், இங்கே ஒன்று உளர்றது, யூடியூப்பில் ஒன்று உளர்றது. எத்தனை நாளே ஏமாற்ற போகிறீங்க? அதனால் அடுத்தவங்களை குறை சொல்கிறத விட்டுடுங்க. அவன் மணிகண்டன் நேற்று பேசுனதுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, நீங்கள் இப்படி ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருக்கிறது சரியில்லை, எல்லாம் ஒன்றா சேர்ந்து கேளுங்கய்யா அப்படின்னு நல்ல பதில் போட்டிருக்காரு. அந்த கமெண்ட்லாம் பார்ப்பாங்களா என்னன்னு தெரில. இதுக்கு தானே அந்த மூத்த குடிமக்கள் சங்கம் பெரிய ஒரு மூத்தவர் சுந்தரத்தை அந்த கிழவன் பாடுபட்டேன். 2 வாட்டி கூப்பிட்டேன்ல, வாங்க ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டின்னு வச்சுன்னு எல்லாம் ஒன்று சேருவோன்னு. ஆனால் அந்த ஆதித்யா குரூப்பு, ராமூர்த்தி குரூப்பு இவங்க தான் வரமாட்டேங்கிறாங்க, நெய்வேலியில் அன்புனாய் இவன் தான் வரமாட்டேங்கிறான்னா உனக்கு என்ன கேடு? இப்போ நிறுவனத்தோடு கள்ளத்தொடர்பு வச்சுட்டு இருக்கல, பாலா கூட கள்ளத்தொடர்பு வச்சுட்டு இருக்கல, நீ ஏன் வரமாட்டேங்கிற? இதுக்கு கூப்பிட்டு வெளிப்பட்டுரும். உன்னுடைய தறிகடத்தான் வேலை, போலி கணக்கு எழுதுறது, இந்த இதெல்லாம் பிளாட்டுகளெல்லாம் அட்டாச் பண்ணுறாங்க இல்லையா, இதுக்கு கூட கள்ளக்கணக்கு எழுதியிருக்காங்க. நீங்கள் போய் கேளுங்க, உறுப்பினர் போய் கேளுங்க. எனக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது கேட்குறதுக்கு. டிடெக்டிவ் ஏஜென்ட் வச்சு கண்டுபிடிச்ச மாதிரி கணக்கு எழுதியிருப்பான், கண்டிப்பாக எழுதியிருப்பான். ஒரு ஆள் வந்தது, அவன் வாயிலேருந்து வந்தது, நாங்கள் டிடெக்டிவ் ஏஜென்ட் வந்து 2 லட்ச ரூபா கொடுத்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. முறையாக கணக்கு வழக்கு கிடையாது, மக்கள்கிட்ட வாங்கணும், வாங்கிட்டே தான் இருக்கிறீங்க. உங்களையும் நம்பி வராங்களா படுபாவி? அந்த அப்பாவி மக்களை ஏமாத்துறீங்களையா? உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது அடுத்தவங்களை பேசுகிறதுக்கு? யோக்கியதே இல்லை. இதை நான் இன்றைக்கி வெட்டு வெளிச்சம் ஆகணுங்க தான் பேசியிருக்கிறேன். என்னை விட அதிகமாக தெரிஞ்ச ஒரு நபர் யாருனாக்கா யூடியூபர் அழகர்சாமி. அவங்கள பற்றி ஏன் பிரிஞ்சு போனாங்க, எல்லா ரகசியமும் தெரிஞ்சவர் அவர் தான். எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நபர், டிஜிட்டல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க ஒரு நபர், அவர் பேர் சொல்ல விரும்பல, அவரும் இவர்களோடு இருந்தவர்கள் தான். ஏன் அவங்களாம் விலகி போயிட்டாங்க? புகழேந்தி இல்லை, திருச்சியில் இருந்த ஒரு தம்பி இல்லை, ரோஷன்கான் சார் இல்லை, ராமூர்த்தி இல்லை, எல்லோரும் விலகி போனாங்களே. எங்களை விட்டு யாரையும் விலகி போனா? ஒரே நாக்கு ஒரே சொல்லுதுன்னு எனக்கு, ஒரே பேச்சுன்னு பேசிகிட்டு இருக்கிறேன். இதை புரட்டி பேசுகிறேன்னா, மாற்றி பேசுகிறேன்னா, மக்களுக்கு விரோதமாக பேசுகிறேன்னா, இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நீ கேட்டிங்கல்ல, என்ன சார் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு. 4 லேடிஸ் வச்சு திட்டுவார்னு சொன்னேன் இல்லையா? இன்னொரு வேலை செய்வான். நம்ம பேர் நல்லபடியாக பேசியிருப்பான், ஃபோனில் பேசியிருப்பான், அது ரெக்கார்டு எடுத்து வச்சுக்குவான். ரெக்கார்டு வச்சுட்டு அதை எடிட்டிங் பண்ணி அதை ஆல்ட்ரு பண்ணி போட்டு விடுவான். பாருங்கள் சுந்தர் தியாகி எப்படி பேசியிருக்காரு, லாயர் அழகசாமி அப்படி தான் போட்டான். நான் என்னோட குணம் எப்படி தெரியுமா? ஒருத்தன் எதிராளி என்ன பேசுகிறானோ அவன் போக்கிலேயே போவேன். நிறுவனத்தை அடிக்கணும் சார், உதைக்கணும் சார், இவனை விடக்கூடாது சார், லீட்டர்லாம் பிடிச்சி உள்ளே வைக்கணும் சார் சொன்னானா அதே மாதிரியே ஆமாங்க நீங்கள் சொல்ல ரைட்டு தாங்க, அதெல்லாம் பிடிச்சி உள்ளே வைக்கணுங்க அப்படிமே. அதே போல் இவர்களும் பேசினார்கள் என்னிடம், எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பானுங்க. நம்ம பணத்தை கேட்கணும் சார், நம்ம பணத்தை கேட்கணும் சார்னு சொல்லி சொன்னானுங்க. ஆமாப்பா விடக்கூடாதுப்பா, நம்ம பணத்தை கேட்கணும்ப்பா அப்படின்னு நான் பேசியிருக்கிறேன். அது கட் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு தேவையான பகுதியை மட்டும் எடுத்து போடுவான். இதை தான் ரியாக்ஷன் பண்ணுவாங்க. அல்லது 2-3 லேடிஸ் வச்சு திட்டுவான், அசிங்கமாக யூடியூப் போடுவான், இதுதான் பண்ணுவான். அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது கூட நீ பண்ணிட்டு போயா, நீ என்னென்ன பண்ணிட்டு போயா, என்னென்ன அசிங்கப்படுத்தினீ, என் ஒய்ஃபு என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்தினேன், எனக்கு திருமண வாழ்க்கையை அது போய் நான் கவலைப்பட மாட்டேன், தொடச்சி விட்டு போயிடுவேன், இப்படி தட்டி விட்டு போயிடுவேன். ஆனால் அப்பாவி மக்களை ஏமாற்றாத. அப்பா இவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க, இவர் நீலிக்கண்ணி வெடிக்கிறாரு,
வேண்டாம், இதோடு விட்டுருங்க. நன்றி தோழர்களே, நன்றி நன்றி நன்றி. நான் மனம் திறந்து பேசியிருக்கேன். இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் போடுங்க. நான் யாரையும் வந்து பகைஞ்சா நினைக்கக்கூடிய ஆள் இல்லை. இவ்வளவு தெரிஞ்சும் ஆரம்பம் தெரிஞ்சுமே இத்தனை நாள் அமைதியாக இருந்திருக்கேன்னா என்னுடைய பெருந்தன்மை, என்னுடைய நாகரிகமான பண்பு, அதை நீங்கள் புரிஞ்சுக்க. நன்றி தோழர்களே.